வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா பாண்டிட்ட சொல்றாங்க, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வீணா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீ ஒரு டம்மி பீஸ் பாண்டி அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உன்னோட வீக்னஸை மறைக்கிறதுக்காக தான் எல்லாரும் முன்னாடி கெத்தா நடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மாட்ட இப்போ கோபப்படுறாரு பாண்டி. என்ன உன்னை பத்தின எல்லா உண்மையும் இவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு உனக்கு கோபம் வருதா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அம்மல்ன்ற வார்த்தையை சொல்றது கூட உனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. உண்மையதான் சொல்றியா கண்ணம்மா அப்படின்னு அங்க இருக்கிற லேடி ஒருத்தவங்க கேக்குறாங்க. இன்னும் டீட்டெயிலா நான் உங்க காதுல வேணா சொல்றேன்க்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவுமே இல்லக்கா, அவனை கிண்டல் பண்ணுங்க, உண்மை தானா வெளியில வரும்க்கா, இந்த உதவி மட்டும் பண்ணுங்கக்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. லேடி மூலியமா அங்க நிக்கிற எல்லா லேடிஸ்க்குமே இந்த விஷயம் போகுது. இருக்கிற லேடிஸ் இப்போ பாண்டியை கிண்டல் பண்றாங்க. நீ இனிமே புல்லட் பாண்டி கிடையாது, புஸ்வான பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியை கிண்டல் பண்ணி எல்லாருமே சிரிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, போய் நல்ல சித்த வைத்தியர்கிட்ட போய் பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி சொல்றாரு, இவ சொல்றது எல்லாமே பொய், இவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க சொல்றத பொய்ன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. இவ சொல்ற மாதிரி எந்த விஷயமும் எங்களுக்குள்ள நடக்கவே இல்லை அப்படின்னு பாண்டி சொல்றாரு. உண்மையை சொல்லணும்னா கண்ணம்மா மேல என்னோட மூச்சு காத்து கூட பட்டது கிடையாது, எனக்கும் கண்ணம்மாவுக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு பாண்டி உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. உன்னோட ஆள்க தான் கண்ணம்மாவுக்கும் உனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. இப்ப யார் சொல்றத நாங்க நம்புறது அப்படின்னு ஊர்க்காரவங்க கேக்குறாங்க. நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு பாண்டி சொல்றாரு. நான் ஊருக்குள்ள பொருளையை கிளப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்றத நானே சொல்றேன், இனிமே யாரும் என்ன பட்டப்பேர் வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இவ மசாலா தொழில் பண்ணது என்ன பாதிச்சிச்சு, அதனாலதான் மசாலா தொழில் பண்ணக்கூடாதுன்னு நான் அவளை மிரட்டினேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா அப்படி நடந்த உண்மையை பத்தி சொல்றாரு பாண்டி. பாண்டி கண்ணம்மாட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால கண்ணம்மா பாண்டியோட கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா அங்க மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்றத பத்தியுமே விளக்கமா சொல்றாரு. உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சு, மத்தபடி கண்ணம்மாவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இவ சொல்றத யாரும் நம்பாதீங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இப்போ ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, அநியாயமா ஒரு பொண்ணு மேல இப்படி பழி போட்டிருக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மாட்ட ஊர்க்காரங்க சொல்றாங்க, அவன் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததா சொன்னாமா, அதே நேரத்துல நீயும் வண்டி வாங்கிட்டியா, அதனாலதாம்மா நாங்க தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆம்பளை இந்த வாழ்க்கையில ஜெயிச்சா அவன் உழைச்சு முன்னேறினா அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லுது. அதுவே ஒரு பொண்ணு ஜெயிச்சா அப்படின்னா எவன் கூட இருந்தோ ஜெயிச்சிட்டா அப்படின்னு புரளை கிளப்புது அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்க உழைக்கிறதே இல்லையா, அவங்களுக்கு திறமையே இல்லையா, இல்ல அவங்க ஜெயிக்கவே கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. ஜெயிச்ச பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஒரு பொண்ணு உழைச்சு வீடு வாங்கினாலோ இல்ல வண்டி வாங்கினாலோ அவளை பாராட்டி பேசினாலும் பரவாயில்ல, அவ மேல அவதூறு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, பொண்ணுகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசினாலோ இல்ல தப்பா வீடியோ எடுத்து பரப்புனாலோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவமானம் ஆயிடுச்சே அப்படின்னு கூனி குறுகாதீங்க, எதிர்த்து போராடுங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. தைரியமா தன்னம்பிக்கையா உங்களோட இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க, இந்த உலகமே உங்களுக்கு தான் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இதை கேட்டு சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இப்போ கை தட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் நாட்டாமேட்ட என்ன நாட்டாம பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மகனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணது நீ பாண்டி, ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு நாட்டாம. அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு பாண்டி சொல்றாரு. மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஊர் மக்கள் கத்திட்டே இருக்கிறாங்க. பாரதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, என்னோட பொண்டாட்டி ரொம்ப தைரியமானவ, அறிவாளியும் கூட அப்படின்னு சொல்றாரு. பாண்டி வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அவ நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சுட்டா அப்படின்னு சொல்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி சொல்றாரு, கண்ணம்மா இவ்ளோ எடுத்து சொல்லியும் பாண்டிக்கு உரைக்கலைன்னா அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உங்களோட உதவியை யாரும் கேட்கல அப்படின்னு கோபப்படுறாங்க. பாரதி சொல்றாரு, இங்க பாரு கண்ணம்மா, இது நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம், ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றாரு. என்ன டாக்டரே குஸ்தி போட போறீங்களா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. உடம்புல எவ்வளவு எலும்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேக்குறாரு. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. உன் பொண்டாட்டி பண்ண காரியத்துக்கு நான் கொலை காண்டுல இருக்கேன், வந்து செத்துக்கிட்டு போயிடாத, ஓடி போயிரு அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இந்த வாய் சண்டெல்லாம் போதும், குஸ்திக்கு நான் ரெடி அப்படின்னு பாரதி சொல்றாரு. பாண்டி களத்துல இறங்கி பாண்டிக்கு சரிக்கு சமமா சண்டை போடுறாரு. பாண்டி சொல்றாரு, இவ்வளவு நேரமா நீ அடிச்சது ரவுடி அடி, இனிமே நான் அடிக்க போறது டாக்டரோட அடி அப்படின்னு சொல்றாரு. பாண்டி இப்போ சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. பாண்டி இப்போ பாரதியோட கண்ணிலேயே மண்ணை தூவிடுறாரு. பாரதி அசந்த நேரத்துல பாரதிய அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாண்டி. இப்ப பாருங்க உங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய அடிக்கிறாரு பாண்டி. பாரதி இப்போ பாண்டி அடிச்சதுனால கீழே விழுந்துடுறாரு.
கண்ணை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.